சண்டே ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேம்புக்கெலாம் தவறாமல் வருவீங்க, நன்றி, சந்தோஷமாக இருக்குது, நன்றி. நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகாக உட்காந்துருக்கீங்க, ஐயோ நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நிறைய சபைகள் அப்படிலாம் பார்க்குறது கஷ்டம் அப்படின்னோடனே அவங்க ஒரு இதுக்கு முன்னாக இருந்த ஒரு ஸ்மால் ஸ்டேட் கூடங்குளம், சாரி கலந்தபனை, அதன் பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை பற்றி சொன்னார்கள். இப்படி இப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் நம்முடைய ஊர் உண்டா இருக்கிறது சொல்ல வரேன். பிள்ளைங்கள்லாம் போய் கஷ்டம் பேசிட்டே இருப்பாங்க. நல்ல பிள்ளைங்க, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க. பெற்றோரை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏன்னா நீங்கள் சொல்லி அனுப்பியிருக்கீங்க, சர்ச்சைக்கு போகும்போது சர்ச்சில் அழகாக ஒழுக்கமாக பண்போடு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை கீழ்படிக்கிறாங்க, ரைட்? இப்போ அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷம் ரெட்டிப்பு 2020, சரியா? ஆனால் ரெட்டிப்பு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் தான் நம்ம இருக்கோம். வருமானத்தில் எல்லாத்தையுமே லாக்டவுன் ஆகி ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரமும் பாடுகள் வழியே நம்ம ஆசீர்வதிப்பதான் ரெட்டிப்பு, சரியா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாட்டை அடி வாங்கி கொண்டு செங்கல் அறுத்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்களுக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி, விடுதலை கிடைத்தது. நம்ம வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. வேதத்துல சில பக்தர்களை பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அதுல சாலமோன் 2 மடங்கு நாலேஜ், அறிவு, ஞானம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி ஆபிரகாமை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். சரிதானா? ஆமா, செல்வ செழிப்பு ஒரு பக்கம், குழந்தை பாக்கியம் ஒரு பக்கம், இஸ்ரவேல் சந்ததியினுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தானம். ஏன்னா அவர் சொல்வார், வானத்து நட்சத்திரங்களை பார், கட்டக்கரை மணலை பார், இதே மாதிரி ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், ரெட்டிப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் உங்களை பத்தி சொன்னா அதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க தான் பதிலே சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் பேசலாம்ல, அப்படியா? அப்புறம் கடைசியை பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி பார்த்தீங்கன்னா லிஃப்ட். அவர் தாவீது வந்து ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி விடுறார். மெய்ப்பனா இருந்த அவரை பெரிய ஒரு அரக்கன் கோலியாத்தை கொண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பெரிய மாற்றம். லிஃப்ட் பண்ணி எப்படி கொண்டு போறார்? 2 hand லிஃப்டிங், அப்படியே கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பேர் அரசனாக மாற்றுகிறார். 40 years இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பேர் அரசன் தாவீது. ஆண்டவர் சொல்றாரு, இதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொல்லி. அந்த அர்த்தம் நிறைந்த ஒரு பாட்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பாடுவோம். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். சாங் புக்ல 3ஆவது பாட்டு, வர வேண்டும் எனக்கு வர வேண்டும். வர வேண்டும், எனக்கு வர வேண்டும், 2 மடங்கு எனக்கு வர வேண்டும். சாலமன் போல 2 time knowledge, ஆபிரகாம் போல 2 time blessing, தாவீதை போல 2 time lifting. இவ்வளவுதான் பாட்டு. கேட்டதெல்லாம் தந்திடுவார். எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும், வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 time knowledge, ஆபிரகாம் போல 2 time blessing, தாவீதை போல 2 time lifting. வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். ஆஸ்தா ஜாலியே, ஓ ஜாலியே, ஆஸ்தா ஜாலியே, ஓ ஜாலியே, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும், வரம் வேண்டும், எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். லல்லலா 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 லல்லலா
மகிமை உண்டாகட்டும். சரி, எங்க கூட ஐயா பையன் வந்திருக்கான், அவனும் வருவான். ரொம்ப துடிப்பா இருப்பான். தெரியாது எனக்கு, காலில் லேஸ் அவனுக்கு அடிபட்டிருக்கேன். இல்லைன்னா அவன் அப்போதே வந்து நானும் வருவேன் ஆக்ஷனுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்த வருவேன். ரொம்ப ஆர்வமான ஒரு பையன். சார், இப்போ அந்த பாட்டு எங்க கூட நீங்க சேர்ந்து வரலாமா? ஃபர்ஸ்ட் நாங்க பாடுவோம், இதுக்கப்புறம் நாங்க சொல்லி தர மாட்டோம். அப்புறம் நேரடியாக ஆக்ஷன் போவோம். இப்போ பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் ஆக்ஷன் பண்ணுவோம். எங்க கூட சேர்ந்து பாட போறீங்க. வர வேண்டும், எனக்கு வர வேண்டும், 2 மடங்கு எனக்கு வர வேண்டும். அவ்வளவுதான். சாலமன் போல 2 டைம் நாலேஜ், ஆபிரகாம் போல 2 டைம் பிளெஸிங், தாவீதை போல 2 டைம் லிஃப்டிங். அப்புறம் ஆகா ஜாலியே ஓகோ ஜாலியே, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு வர வேண்டும், என்று மறந்து எனக்கு வர வேண்டும், வர வேண்டும் எனக்கு. சாரல் போல தூக்காய் போல, ஆரக போல தூக்காய் பிளஸி, பாரிகை போல தூக்காய் நிறுத்தி. வர வேண்டும் எனக்கு வர வேண்டும், என்று மறந்து எனக்கு வர வேண்டும். ஆகா ஜாலியே ஓகோ ஜாலியே, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. ஆஹா ஜாலியே ஓஹோ ஜாலியே, ஆஹா ஜாலியே ஓஹோ ஜாலியே, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு, கேட்டதெல்லாம் தந்திடுவார் என் இயேசு. வர வேண்டும் எனக்கு வர வேண்டும், என்று மறந்து எனக்கு வர வேண்டும், வர வேண்டும் வாங்க, எனக்கு வர வர வேண்டும் கேளுங்க. என்று மறந்து எனக்கு வர வேண்டும். லலலா லலலா கோ கோ லலலா. சார், பின்னாடி நான் முன்னாடி வந்துச்சு. சரி, இப்போ ஹலோ, சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அப்படிதானே? இவங்க பேர் தெரியுமா? தெரியாதா? ஐயோ, அண்ணன் சொல்லலையே உங்ககிட்ட. இந்த அக்கா பேர் என்ன பேர் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அந்த அக்கா பேர் ரோசி. என்ன பேரு? கரெக்டா தான் சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. ஆனா
சொல்றாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? கரெக்டா தானே சொன்னாங்க? ரோசின்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? பாத்தியா, அப்ப ரோசி என்ன சொல்ற? ரொம்ப கோபத்துல இருக்கா. ஏன் ரொம்ப கோபத்துல இருக்கிற? எல்லாரும் மொத்து மொத்துறாங்களா? நீ எதுவும் தப்பு பண்ணியா? சரி, வீட்டுல எது பண்ணிய? உங்க மம்மி அடிச்சாங்க. பாத்தியா, வீட்டுல வேலை செஞ்சா அம்மா அடிப்பாங்களா? வீட்டுல வேலை செஞ்சா அம்மா அடிப்பாங்களா? ஆனா ரோசி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்க அம்மா அடிச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. ரோசி, அம்மா அம்மா அடிச்சாங்கன்னு சொல்ற. வீட்டுல வேலை பார்க்கும்போது அம்மா அடிச்சாங்களா? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி? சொல்லுறது வெக்கமா இருக்கிறா. இந்த பிள்ளைங்களாம் பாரு, எல்லாரும் ஆட்சியா இருக்கிறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க. நீ இப்படி தலையை கவுத்து போட்டுட்டு கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி, அடிக்க மாட்டாங்க, சொல். எல்லாத்தையும் சுட்டுட்டு இருந்தியா? எதுல சுட்டுட்டு இருந்த? ஐயோ, போன்ல எல்லாத்தையும் சுட்டுட்டு இருந்தா என்னதை சுட்டுட்டு இருந்த? ஆமா, நிறைய பேர் போன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களே. ஓ, அந்த விளையாட்டை தான் நீ விளையாண்டுட்டு இருந்தியா? பாத்தியா, இதான் நீ என்ன செஞ்ச? வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னியா? ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருந்தா அது விளையாட்டா? விளையாட்டு தானே. ரோசி என்ன சொல்லிட்டு அவங்ககிட்ட? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன விளையாட்டு? ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஆனா நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தவங்களை சுடுறது வேலையா? உங்க மம்மி என்ன சொன்னாங்க? பாத்தீங்களா, நீங்களும் அப்படித்தானே இருக்கீங்க. பைபிள் படிக்க சொன்னா எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? வீட்டுல போய் என்ன செய்றீங்க? கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரி, ஸ்கூல்ல உங்க சார் எதுக்கு அடிச்சாங்க? செய்யாத தப்புக்கும் அடிக்கிறாங்களா? செய்யாத தப்புக்கு அடிப்பாங்களா? அடிப்பாங்களா? ஐயோ, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, ஸ்கூல்ல எதுக்கு சார் அடிச்சாங்க? செய்யாத தப்புக்கு அடிச்சாங்க, அப்படி தானே? என்னது அப்படி செய்யாம போயிருந்த? பாத்தியா, ஹோம்வொர்க் செய்யாம போனா அடி விழுமா? என்ன வரும்? விழுமா விழாதா? பாத்தியா, தப்பு ஃபுல்லா யார் மேல இருக்குது? தப்பு எல்லாம் யார் மேல இருக்கு? ரோசி மேல இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றது? நான் தப்பே பண்ணல. அப்படித்தானே நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். தப்பவா பண்ணிட்டு நினைச்சுவோம், நான் தப்பே பண்ணலன்னு சொல்லுவோம். சரி, ஊர்ல எதுக்கு அடி விழுந்து? ஊர்ல எல்லாரும் மிதி மிதி மிதிச்சாங்களா? என்ன பண்ண? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ விளையாட போன. ஒரு வீட்டுல மாம்பழம் அழகா பழுத்து கிடந்துச்சா? சரி, நீ என்ன பண்ண? அது படுத்து போயிருப்ப, அப்படி தானே? பாத்தியா, அடுத்தவங்க வீட்டுல போய் நீ மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடுறது தப்பு தானே? அது எப்படி தப்பாகும்? அடுத்தவங்க வீட்டுல பறிக்கிறது தப்பா? தப்பு கிடையாதா? நீங்க தப்புன்னு சொல்றீங்க, ரோசி தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. எது கரெக்ட்னு தெரியலையா? சரி, ரோசிட்ட கேட்டோம். சரியா ரோசி, நீ பழத்தை பறிச்சு சாப்பிட்ட. சரி, அந்த பழம் அடுத்தவங்க தோட்டத்துல தானே இருக்குது. ஓ,
2 நாள் மரத்துல கிடந்தா அழுகி போயிருமா? அதுக்கு தான் நீ பறிச்சு சாப்பிட்டியா? ஆமா, நான் பண்ண தப்பா? தப்பா? ரோசி, சொல்லுங்க. நீ பண்ணது தப்பு தான், சரியா? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எப்போ பழக்கம் எப்போ பறிச்சு சாப்பிடணும்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ஆனா நீ என்ன செஞ்சிருக்கிற, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டிருக்கிற, அது பெரிய ஒரு திருட்டு, சரியா? அதே போல ஸ்கூல்லையும் சார் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர சொல்லியிருக்காங்க, நீ செய்யாம போயிருக்கிற. உங்க வீட்லயும் உங்க அம்மா அப்பா உன்னை என்ன செஞ்சிருக்காங்க, பைபிள் படிக்க சொல்லியிருக்காங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, கேம் எடுத்து நான் விளையாண்டுக்கிட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அடுத்தவங்களை சுட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன செய்யற சொல்லுத. ரோசி பண்ண தப்பா ரைட்டா? பாத்தியா, அந்த பிள்ளைங்க கூட என்ன செய்யறாங்க, அழகா சொல்றாங்க. நீங்க உங்க அம்மா பேச்ச கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்ன இந்த பிள்ளைங்களும் அப்படிதான். இந்த பிள்ளைங்களும் அப்படியா? நீங்க ரோசி மாதிரியா? அம்மா பண்டிகை சொன்னா டிவி பார்க்க சொல்றாங்க. அப்படியா? அம்மா பேச்ச கேட்கவே மாட்டாங்க. கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டீங்க. கேட்பீங்க. இப்படிலாம் போட்டு ஏமாத்தவங்க, சரியா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான், சரியா ரோசி? உன் வாழ்க்கையில நீ என்ன செய், ஏசப்பா பிள்ளையா நீ இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியும், பெற முடியும். இல்லையா? இல்லையா? நீங்க என்ன செய்யுங்க, ஏசப்பா பிள்ளைகளா இருந்து ஜனங்க மழை முடிச்சு போயிருந்தாங்க, கண்டிப்பா ஏசப்பா கூட உயர்த்தாங்க. ஓகேவா? பாய். அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த நாளிலே, இந்த பாலர் ஞாயிறிலே உங்கள் மத்தியில கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அருமையான இந்த புலவனூர் சேகரத்தின் குருவானவர் அருள் திரு ஸ்டீபன் ராஜா சிங் ஐயாவும் எங்களுக்கு அனுமதி அளித்து இந்த இடத்துல வருவதற்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த சபையில் இருக்கிற அருமையான சபை ஊழியர் மற்றும் மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பாலர் ஞாயிறு என்ற இந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். நம்முடைய சபை மன்ற ஊழியர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நாளிலே உங்கள் சார்பாக அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய அன்பான பிள்ளைகள் நன்றாக என்ன செய்றாங்க, நிகழ்ச்சிகளை கொடுத்தாங்க. அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. விசுவாசபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதே ஒரு அமைப்புல இந்த இடத்துல நான் இருப்பதை உணர்கிறேன். 50 பிள்ளைங்க அந்த ஊர்ல வசனம் சொல்லுவாங்க. இங்க குறைவா இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஒருவேளை பள்ளிக்கூடம் போகாததுனால அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா 50 பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. 50 பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதே போல நீங்களும் என்ன செய்யணும், வந்திருக்கிற எல்லாரும் வருங்காலங்களில் என்ன சொல்லணும், திருவசனம் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவோம், சரியா? வருங்காலங்களில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து சொல்ல உங்களை என்ன செய்கிறேன், அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாலியல் சங்க ஊழியம் எல்லாருக்கும் அறிமுகமான ஊழியம். கடந்த காலங்களில இங்கு பணியாற்றின அருமையான அருளங்கனும் இருக்கிறாங்க. இப்படி உங்கள் மத்தியில பல நிலைகளில இந்த பாலியல் நேசன் ஊழியங்கள், பாலியல் சங்க ஊழியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. சிறுவர்களுக்கான பிரத்யேகமான மிஷனரி பணி என்றுதான் இதை அழைக்க வேண்டும். பாலியல் நேசன் வந்தா என்ன செய்வாங்க, ஏதோ எங்களை சிரிப்பு காட்டுவாங்க, ஏதோ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இது அல்ல, இது முழு அளவில் சிறுவர் மிஷனரி ஊழியம். சரியா? இது சிறுவர் மிஷனரி ஊழியம். எங்களுக்கு எங்க படித்தடம் அப்படின்னு கேட்கலாம். வட மாநிலங்கள் இருக்கிறதா, வட மாநிலங்கள்ல எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம்.
இது என்னடா மிஷினரி அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு 300 எத்தனை இருக்கு தெரியுமா? 325 மிஷினரி பணித்தளம் இருக்குது. யோசிக்கிறீங்களோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு? எங்களுக்கு 249 தொடக்க பள்ளிகள், அதுதான் மிஷினரி தளம். எங்களுக்கு 75 என்ன இருக்கிறதுனா நடுநிலை பள்ளிகள் இருக்கிறது, அது மிஷினரி தளம். 19 மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் இருக்கிறது. இது திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு உட்பட்டது மட்டும். ஆனா பாம்பேலையும் இதே போல மிஷினரி தளம் இருக்கிறது, சென்னையிலையும் மிஷினரி தளம் இருக்கிறது, கோயம்புத்தூர், ஈரோட்டிலும் என்ன செய்கிறது, இந்த மிஷினரி தளம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்கிறவங்க தான் அருமையான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மத்தியில அருமையான அர்ப்பணிப்புள்ள 39 மிஷினரிகள் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பணியை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து செய்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக நீங்க என்ன செய்ய ஜெபிக்கிறீங்க, அன்னதினமும் நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்காக நீங்க உங்களுடைய இல்லங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற உண்டியல் காணிக்கப்பட்டியல நீங்க என்ன செய்கிறீங்க, பாலியல் சங்க ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்கிறீங்க, சேகரித்து எங்களுக்கு நீங்க தருகிறீங்க. அதற்காக நான் என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். பாலியல் சங்கத்துல இன்னொரு ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாலியல் நேசன் பத்திரிகை ஊழியம். எல்லாருக்கும் தெரியும், சில கிராமங்கள்ல காலை வேளையில ஆராதனைகளில பாலியல் நேசன் பத்திரிகையில் உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை நடைமுறையாக வைத்திருக்கிறாங்க. அப்படி சொல்லாட்டி, அந்த பாலியல் நேசன் பத்திரிகையை வாசிக்காட்டி என்ன இருக்கிறாரு, அங்க பிரச்சனை வந்துடும். அந்த அளவுக்கு பாலியல் நேசன் பத்திரிகை இங்க என்ன செய்கிறது, அனுபவத்தோடு எழுதப்பட்டு வருகின்றது. அந்த பத்திரிகையில தினமும் காலை மாலை வேளை அருமையான வேத பகுதிகள் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு எளிமையாக வேதத்தை வாசிப்பதற்கு ஏற்ற விதமாக ஒரு ஆண்டுக்குள்ளாக நீங்க என்ன செய்யலாம், 3 ஆண்டுக்குள்ளாக வேத புத்தகத்தை என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அதுக்கு ஏற்றபடிதான் காலை மாலை வேத பகுதியில் என்ன செய்தது, வைக்கப்பட்டிருக்கிறது. தங்க வசனம் இருக்கிறது, அதையும் நீங்க என்ன செய்யலாம், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்தாங்க, நிறைய பேர் மிஷினரிகளாக வந்தாங்க. நம்ம கிட்ட சொல்லிட்டு அவங்கள என்ன செய்தாங்க, மறந்துட்டாங்க. இன்னைக்கு வெளிநாடுகள்ல பிள்ளைகள் என்ன இல்ல, பக்தியில இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஒழுக்க சீர்கேடு. அதனாலதான் பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன செய்து வருது. ஆலயங்கள் இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்கிறது, பெரிய பெரிய ஆலயங்கள். அந்த ஆலயங்கள்ல மின்விசிறிகளுக்கும் மின்விளக்குக்கும் கட்டணம் செலுத்த முடியாத அளவுல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா ஏன் அப்படின்னா, அவங்க என்ன இல்ல, சொல்லிக் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்னும் 100 ஆண்டுல இந்த ஆலயம் என்ன செய்யும், விரிவடையும், இன்னும் ஆலயம் பெருகும். அதுக்காகத்தான் பாலியல் சங்கம் என்ன செய்கிறது, முயற்சி செய்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பாலியல் நேசன் பத்திரிகையை வரவழைச்சு நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அழகாக உங்க பிள்ளைங்க என்ன செய்யும், வேதம் வாசிக்கும், பைபிளை என்ன செய்வான், வாசிப்பான். அவருக்கு எளிமையா ஒரு 5 வசனம் 10 வசனத்துக்குள்ளதான் படிப்பதற்கு ஏற்ற விதமாக என்ன செய்யும் இருக்கும். ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த பத்திரிகையை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 1000 ரூபாய் தான் உங்க பிள்ளைக்கு என்ன செய்யலாம், நீங்க கொடுத்து ஆயுள் காலம் முழுவதும் உங்க பிள்ளை 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த பத்திரிகை என்ன செய்யாது, அது மாறாது, வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பாலியல் நேசன் பத்திரிகை. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிறந்த நாள் சார்பாக மற்றும் என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்க கிஃப்ட் மாதிரி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு ட்ரெஸ் நாம வாங்கிட்டு போவோம், அடுத்த வருஷம் அந்த ட்ரெஸ் என்ன செய்யும், அது என்ன செய்யும், பழசா போயிடும், சேராது. ஆனா இது எப்போதும் என்ன செய்யும், நிலைத்திருக்கும். ஆகையா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, எத்தனை பேருக்கு பாலியல் நேசன் வருதுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல. ஆனா நீங்க என்ன செய்ய, பத்திரிகை நீங்க வாங்கி கொடுத்து அதில் உள்ள பாடங்களை நீங்க வாசிக்க சொல்லும் பொழுது நிச்சயமாக 3 வருடத்துக்குள்ளாக உங்க பிள்ளை என்ன செய்யும், முழு வேதாகமத்தை என்ன செய்யும், கற்றுக்கொள்ளும். சரியா? சரி. அது மட்டுமல்ல, எங்களுடைய
இந்த வருட பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நல்ல வீடியோக்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இதுல அடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 22 பாடல் இருக்கிறது. ஒரு குறு நாடகம் இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு பாட்டு பிள்ளைங்க பாடினாங்க. மீதி 20 பாட்டு இதுக்குள்ள நீங்களும் என்ன செய்யலாம், 100 ரூபாய் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், வாங்கி இந்த ஊழியத்தை என்ன செய்யலாம், நீங்க தாங்கலாம். அது மட்டுமல்ல, நாங்க செல்லுகிற பணித்தளங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்க செல்லுகிற பணித்தளங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. அங்க பணித்தளங்களில 90% அதிகமான குழந்தைகள் வேறு மதத்தை சார்ந்த பிள்ளைகள். 90% அதிகமான பிள்ளைகள். மாசத்துக்கு 60,000 பிள்ளைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆக அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, அந்த ஊழியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நாம வடநாடுகளில ஒரு மிஷினரி குழந்தையை தாங்குவதற்கு நாம பணங்களை நம்ம என்ன செய்யறோம், காணிக்கையா கொடுக்கிறோம். 500 ரூபாய் கொடுக்கிறோம், 600 ரூபாய் கொடுக்கிறோம். ஆனா இந்த ஊழியத்துக்கு நீங்க 300 ரூபாய் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்க என்ன செய்யலாம், தாங்கலாம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சென்று வருகின்ற போக்குவரத்துகள், எங்களுடைய மிஷினரிகளுடைய அந்த பிரயாணங்கள் எல்லாவற்றுக்காக நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதை அருமையான ஜேக்கப்பனங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு விடுங்க. சபை ஊழியத்தை நீங்க தொடர்பு விட்டீங்கன்னா எங்களுடைய ஊழியத்துக்கு அது என்ன செய்யும், மிகவும் உதவியாக இருக்கும். சரியா? இது கண்டிப்பாக உங்களிடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அதனால நீங்க இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்க. ஜெபிக்கும் பொழுது அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும், அநேகர் குழந்தைகள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எங்களுக்காக 38 ஊழியர்கள் நாங்க இருக்கிறோம். இந்த 38 ஊழியர்களும் ஆண்டவர் நடத்தப்பட வேண்டும். இந்த 38 ஊழியர்களை ஆண்டவர் நடத்த வேண்டும், வல்லமையாக செயல்பட வைக்க வேண்டும். அதற்காக நீங்க என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த 6 மாதங்கள் இன்னைக்கு 210வது நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்ச் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து இது 210வது நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். ஊழியம் எப்படி நடக்குது, சின்ன பிள்ளைங்களை பார்க்க முடியாத, இப்பதான் ஒரு மாசம் ஆச்சு, நமக்கு என்ன நடக்குது, ஆலயங்கள் திறந்துருக்கு. ஆனா யார்ட்டையுமே மாஸ்க் இல்ல, எண்டை இல்ல. சரியா? ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கிறது தான். ஆனா என்ன செய்யணும், தற்காப்பு நம்ம நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து வெளியில போகும்போது வரும்போது என்ன செய்யுங்க, மாஸ்க் என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்க. சரியா? இங்க 210 நாட்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். 210 நாட்களும் உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு செல்வதற்கு உதவி செய்தார். 100 நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு சிறுவர் கொண்டாட்டம் என்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் என்ன செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எதுல அப்படின்னு சொன்னா, உள்ளூர் தொலைக்காட்சிகளில நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சிறுவர் கொண்டாட்டம். அது மட்டுமல்ல, மாலை வேளையில யூடியூப் சேனல், நீங்க ஃப்ரீ ஃபயர் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க அன்பான பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேறாங்க. சரியா? அதெல்லாம் உங்க மனசை என்ன செய்யும், வன்முறைக்கு நேராக எடுத்து செல்லும். அவனை குத்து, அவனை சுடு அப்படிங்கறதான் சொல்லிக் கொடுக்குமே தவிர அன்பை ஒரு நாள் என்ன செய்யாது, சொல்லிக் கொடுக்காது. மகிழ்ச்சியோடு சிரிப்பதற்கு ஒரு நாள் என்ன செய்யாது, சொல்லி கொடுக்காது. அவனை கொலை பண்ணிரு, அவனை சுற்று, எங்க துப்பாக்கி இருக்கு, எங்க கன் இருக்கு, எங்க பாம்பு இருக்கு, அததான் அது என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். ஆனா யூடியூப் சேனல்ல பாலியர் நேசன் அப்படிங்கிற ஒரு அழகான பெயர்ல, இந்த அழகான பெயர்ல நாங்க என்ன செய்யறோம், சேனல் இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, அதுல தினமும் பாத்தீங்கன்னா எங்க நிகழ்ச்சி அனைத்து என்ன செய்யும் வரும். இதே போல அழகான ஆக்ஷன் சாங், பாடல்கள், நல்ல வேத வசனங்களை கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கிற காரியம், குறு நாடகம் இருக்கிறது. அப்புறம் இப்போ வந்த மாதிரி ரோசி வந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வராங்க. பொம்மை காட்சிகள் என்ன செய்து இருக்கு. சார்ட் ஒர்க் கொடுக்கிறோம், தினமும் சார்ட் ஒர்க் கொடுக்கிறோம். அதுல அனுப்புகிற பிள்ளைகளுக்கு பரிசுகளும்
கொடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். என்ன பேரு? பாலியர் நேசன். BALIARNESAN அப்படிங்கறதான் பேர். நீங்க போனீங்கன்னா அதை என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீயா என்ன செய்யலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்யலாம்? தினமும் மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த நிகழ்ச்சி என்ன செய்யறோம்? அந்த யூடியூப் சேனல்ல நீங்க என்ன செய்யும்? வந்துடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க? டெய்லி நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க என்ன செய்யுங்க? அதை கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை எந்தெந்த செக்ஷன்ல இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? தொடர்ந்து நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் என்ன செய்யலாம்? சிந்திக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடா திருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடா திருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஒன்றாயனை எண்ணிப்பார், ஒன்றாயனை எண்ணிப்பார். உன்னை காப்பார், காத்தவன் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். அலங்காதே மகளே, காத்திடுவார். ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவரே, தேனிலும் மதுரமான உங்களுடைய வார்த்தைகள் சிந்திக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு இது ஆண்டவரே மனதிலே பதிந்த வார்த்தைகளாக அமைய கர்த்தர் நீர் உதவி செய்யும். அடியனை இந்த இடத்துல இந்த கிராமத்திலே நீர் பயன்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சத்தம் இல்ல, ஒரு வார்த்தை அல்லேலூயா. வெரி குட், தேங்க்ஸ். வேத வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளபடி நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிப்போமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்ய மாட்டானா? விடாதிருப்பான். இன்னைக்கு பாலர் ஞாயிறு பிள்ளைங்களை எல்லாம் அருமையான பெற்றோர்கள் நீங்க என்ன செய்றீங்க? அலங்கரித்து கரங்களிலே வேதாகமத்தை கொடுத்து, இன்னைக்கு பாலர் ஞாயிறு நீங்க என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் சொல்லி கொடுத்து அன்பான பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணன் சொன்னாங்க, சிவசைலமும் ரொம்ப நல்லா இருக்குயா, பாலர் ஞாயிறு ரொம்ப நல்லா இருக்கும். முத பாலர் ஞாயிறுக்காக வெளியே வந்தது ஊழியம் இதுதான், பாலர் ஞாயிறு ஊழியம். ரொம்ப அருமையான பிள்ளைங்க. இன்னும் உங்களுடைய ஈடுபாடுகள் என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கணும். ஒரு நல்ல புள்ளி விவரத்தை சொன்னாங்க. சண்டே ஸ்கூல்ல 110 பிள்ளைங்க, 110 பிள்ளைங்க இருக்காங்க. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இன்னமும் வராத குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நீ நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். அவன் என்ன செய்வானா? முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வருஷத்துல 11ஆம் வகுப்புக்கும் சண்டே ஸ்கூல் உண்டு, 12ஆம் வகுப்புக்கும்
சண்டே ஸ்கூல் உண்டு. அவங்க யாரு அப்படின்னா சீனியர் பிரிவுல வருவாங்க. அப்போ நீங்க எல்லாரும் குழந்தைகள் தான். சரியா? நீங்க எல்லாரும் குழந்தைகள் தான். பெற்றோர்கள் நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அறிவுரை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அனுப்பி வைக்க உங்களை அன்போடு நான் என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்ளுகின்றேன். அப்போ என்ன வழியில நடத்த வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு பிரசங்கம் முழுவதும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான். சரியா? ஒரு காலத்துல நீங்க முன்னாடி இருந்தீங்க, இப்போ பின்னாடி போயிருக்கீங்க. இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? இன்னைக்கு காலங்கள் மாறுபட்டு வருகின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். காலத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல நாம நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? நம்ம விட அதிக அளவு யோசிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, என்னை விட உனக்கு தெரிஞ்சுட்ட, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை வந்திருக்காங்க. அப்ப அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி நடத்தணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தையை எனக்காக வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த குழந்தைகளை ஆண்டவர் உங்களுக்காக தந்திருக்கிறார். யாருக்காக வளர்க்கணுமா? ஆண்டவருக்காக வளர்க்கணும். ஆண்டவருக்காக வளர்க்க வேண்டும். அதற்காக உங்களிடத்துல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னா, முதல்ல போதித்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதற்கு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். எதை போதிக்கணும்? அப்பா இந்த வீட்டுல சண்டை போட்டுட்டேன், அம்மா இந்த சித்தி கூட சண்டை போட்டிருக்கேன், இந்த பெரியம்மா கூட சண்டை போட்டிருக்கிறேன், இந்த அத்தை கூட சண்டை போட்டிருக்கிறேன், நீ பேசக்கூடாது. இதை கற்றுக் கொடுக்கணுமா? அல்லது எதை கற்றுக் கொடுக்கணும்? எதை போதிக்க வேண்டும்? வேத வசனங்களை போதிக்க வேண்டும். நீங்க அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்ககிட்ட பேசக்கூடாது. கோயிலுக்கு போனா அவங்கிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களை நடத்தினதை கருத்தாய் போதிக்க வேண்டும். கொஞ்சம் போல இருக்கிறாங்க ஜனங்க, கொஞ்சம் போல இருக்கிறாங்க, ஒரு 70 பேர் இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். இத போய் தேர்ந்தெடுத்தோமே இல்ல, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. எமோரியர்கள், எபூசியர்கள், கானானியர்கள், பெர்சியர்கள், வேதத்துல பல ஜாதிகள் இருக்கிறது, பல ஜனங்கள் இருக்கிறாங்க, பல நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யார்தான் தேர்ந்தெடுத்தாரு? கொஞ்சம் போல இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார். அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க, ரொம்ப பாடுபட்டாங்க. செங்கல் எடுத்தாங்க. அந்த செங்கலுக்கு அவங்களே என்ன செய்யணும்? விறகு எடுத்து என்ன செய்யணும்? அதை முழுமையாக பயனுள்ளதாக மாற்றணும். கரையக்கூடாது, கரைய கூடாது. இப்படி வேலைகள் புகுத்தப்படுகிறது. ஆண்டவர் அந்த ஜனத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஐயோ, என் ஜனங்கள், நான் தெரிந்தெடுத்த ஜனங்கள், இந்த யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த பிறகு இந்த ஜனங்கள் இப்படி நெருக்கப்படுகிறார்களே. ஆண்டவர் அந்த ஜனத்துக்காக என்ன செய்தார்? பரிதபித்தார். பரிதபித்து என்ன செய்கிறார்? ஒரு விடுதலை பயணத்தை உண்டு பண்ணினார். விடுதலை பயணத்தை உண்டு பண்ணினார். முன்னாடி அங்க என்ன நிற்கிறது? செங்கடல் நிற்கிறது. பின்னாடி எகிப்தின் ராணுவம் வருகிறது, படைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். அது மட்டுமா? வனாந்திரத்தின் பாதை,
எகிப்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ரொம்ப வசதியாக இருந்தோம். எகிப்திலே எங்களுக்கு நல்ல உணவு கிடைத்தது. நாங்க கொண்டு வந்தெல்லாம் தீர்ந்து போச்சையா. ஆண்டவர் என்ன செய்தார்? இறைச்சி கொடுத்தார், அப்பம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். அவங்களுடைய வஸ்திரம் என்ன செய்யல? பழசாகி போகல. அவங்களுடைய காலணிகள் என்ன செய்யல? தேஞ்சு போகல. 3 மாசத்துக்குள்ள ஒரு சப்பல் நம்ம என்ன செய்யறோம்? மாத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? ஒன்றும் செய்யவில்லை. அதை நீ என்ன செய்யணுமா? போதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே போல ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார். அதே போல ஆண்டவர் உங்களை வழி நடத்தி இருப்பார். கஷ்டம், பாடு இருந்திருக்கும், மரணம் கூட இருந்திருக்கும். அத ஆண்டவர் என்னை எப்படிலாம் நடத்தினாரப்பா, அதை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகின்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகின்றார். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது இங்க வேதவசனம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டானா? விட மாட்டான். இரண்டாவது என்ன செய்யணும்? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு வாசிங்களேன். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது இனி வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். நினைவுபடுத்தணும். அடிக்கடி நம்ம பிள்ளைகளை நினைவுபடுத்தணும். நான் சொன்னேன், பகையை நினைவுபடுத்தக்கூடாது. பகைய நினைவுபடுத்தக்கூடாது. ஒரு பண்டிகைக்கு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு உறவினர்கள் எல்லாரும் கூடுகின்ற ஒரு கூடுகைக்கு போறோம், ஆலயத்துக்கு போறோம். இங்க வந்து பகையை சொல்லிக் கொடுக்க கூடாது, பகைய நினைவுபடுத்த கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நடத்தினதை நீங்க என்ன செய்யணுமா? நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதே போலதான் எங்க நடந்தது? செங்கடலை போல இன்னொரு சூழல் வந்து நிற்கிறது. யோர்தான் என்ன செய்கிறது? நிற்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமை. கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியை சுமந்து கொண்டு வராங்க. யோ என்ன செய்ய முடியும்? எப்படி கடந்து போவது? அங்க என்ன செய்கிறது? காலம் வச்சாங்க. ஐயா என்ன துறிஞ்சு நின்றுச்சு. ஓடிக்கொண்டிருக்கிற கடலாவது அப்படியே தண்ணி கிடக்கும். ஆனா இது எப்படி இருக்கிறது? ஓடிக்கொண்டு வருகிறது. அப்படியே கடலா என்ன செய்கிறது? வழிவிட்டு நிற்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதம் அப்படி. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க உங்க குழந்தைக்காக அல்லது எத்தனை பேர் இந்த ஆலயத்துல ஜெபித்து குழந்தைய வாங்கியிருப்பீங்க? யோசிங்களேன். அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு நினைப்புறீங்களா? 2 வருஷம் கழிச்சு நீ பிறந்தாமா, இந்த ஆலயத்துல வந்து பிறந்தா, நீ அப்படிப்பட்ட பையன். என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும். 10 வருஷம் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மாவும் அப்பாவையும் இந்த உலகம் ஏளனமாக பார்த்தது, சிரிச்சது. அதுக்கு மட்டும் ஆண்டவர் உன்னை தந்தாரியா, ஆண்டவர் உன்னை தந்தாருமா அப்படின்ட்டு என்னைக்காவது நீங்க நினைவுபடுத்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைக்கு நினைவுபடுத்தினா அந்த பிள்ளை இங்கே நிற்குங்க. அன்னைக்கு அண்ணா என்ன செய்தா? நினைவுபடுத்தினா. முத குழந்தை யாருக்கும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க மனசு வராது. கொடுத்துட்டு போனாயா, கொடுத்துட்டு என்ன செய்ய எப்பொழுதும் நினைவுபடுத்தினாங்க. சாமுவேல் என்ன செய்யலாம்? அத முதிர் வயது வரை என்ன செய்யல? விடவே இல்லை. முதிர் வயது வரை விடவே இல்லை.
இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? யார் கொடுத்தாரு? சாமுவேலுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க எதை நினைவுபடுத்துகிறீர்கள்? அப்பா அம்மா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கஷ்டம் தெரியாம என் பிள்ளைய வளர்த்துட்டேன். எப்படி நீங்க அடிக்கலாம்? ஆசிரியர்கிட்ட வந்து கேட்போம், சபை ஊழியத்தை வந்து கேட்போம், எப்படி என் பிள்ளைய கண்டிக்கலாம்? என் பிள்ளைய நான் ஒரு நாள் அடிச்சது கிடையாது. என் பிள்ளை கஷ்டம் தெரியாம வளர்ந்துருக்கிறான். இல்ல, அப்படி நீங்க வளர்க்கவே செய்யாங்க. நினைவுபடுத்துங்க, நினைவுபடுத்துங்க. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், அம்மாவும் அப்பாவும் நாங்க எப்படி இருந்தோம், எப்படி கஷ்டப்பட்ட நிலையில நாங்க இருந்தோம். என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து ஆண்டவர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அதே போல நீங்களும் சாட்சியாக இருந்து சொல்லி நினைப்பூட்டும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்ம குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2 காரியம் சொல்லியிருப்பேன். 1 போதிக்க வேண்டும், 2வது நினைவுபடுத்த வேண்டும், 3வது என்ன அப்படின்னா உங்க பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும். இது 2 பேருக்கு நான் கொடுக்கிறேன். 1 பெற்றோர்களுக்கு, 2வது சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? அழைத்து வர வேண்டும். ஏசப்பா கிட்ட அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? அழைத்து வராங்க. முண்டி அடித்து கொண்டு நிற்கிறாங்க. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஒரு பெண் ஒருவர், என் பிள்ளைதான் முதல்ல, என் பிள்ளைதான் முதல்ல என்ன செய்யறாங்க? வந்து நிற்கிறாங்க. சீசர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்களா? அதட்டினார்கள். போதலுக்கு உங்க பிள்ளைங்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, பிளஸ் பண்ண முடியாது, ஆசீர்வதிக்கலாம் நேரம் இல்ல. அங்க என்ன செய்யறாரு ஆண்டவர்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்கள் அணைக்கிறாரு. அவர்கள் மேல என்ன செய்யறாரு? கைகளை வச்சு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. யாருக்கு அழைத்து வந்தா? ஊரானா அழைத்து வச்சுட்டு இருப்பாரு. ஊரார்ல உள்ள ஆட்களை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? அழைத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க, நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கா? ஆலயத்துக்கு வந்தாதான் ஆசீர்வாதம். உங்க பிள்ளை இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கா? யோசிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அழைச்சிட்டு வரும் பொழுது உங்க பிள்ளைங்க நாளைக்கு என்ன செய்வாங்க? நான் வரும்போது பார்த்தேன், ஒரு அண்ணன் வந்த உடனே நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாங்க. காரணம் என்ன? அவங்க முன்னாடி பழக்கம். அப்போ இந்த குழந்தை இந்த ஆலயத்துல முன்னால வந்து முழங்கால் படியிடும் பொழுது அது முதிர் வயது வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு நேரத்தெல்லாம் அந்த பிள்ளை விளாண்டுதான், இந்த பிள்ளை என்ன ஆயிட்டு, எங்க பிள்ளை ரொம்ப என்ன செஞ்சான், அவன் டயர்ட் ஆயிட்டான். இன்னைக்கு நீட் எக்ஸாம், என் பிள்ளை என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னைக்கு நிறைய தேர்வு இருக்கு, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இல்லைங்க, உங்க பிள்ளைங்களை என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். 2வது அருமையான சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? 17 பேர். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இன்னும் வராத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்க என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா ஏசப்பா இதே போல பெரிய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் நிக்கிறது. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே மக்கள் எல்லாரும் முகவாடலா இருந்தாங்க. எதுக்கு? அவங்களுக்கு பசி எடுத்துச்சு. அப்போ பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பாவமா இருக்கியா, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிலிப்பு சொல்றாரு, அது கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றாரு, ஐயா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது காணலையா, அந்த பணம் என்கிட்ட இல்லையா அப்படிங்கிறாரு. பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்தாரு? ஒட்டுக்கு எடுத்து இருந்தாரு. யார் அவரு? அந்திரையா. பசி பாருங்க,
இன்னைக்கு நீங்க 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன நடக்கும்? வயிறு ஏத்துக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஆயிரும்? தேவையில்லாம ஆயிரும். அப்போ கரெக்ட் டைமுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். அந்த அந்த என்ன செய்யறான்? ஓடுறான், தேடுறான். யாரா இங்க என்ன வச்சிருக்கிறா? சாப்பாடு வச்சிருக்கிறா. கடைசியில் ஒரு பையன் என்ன செய்தாரு? கூட்டு வந்தார். ஆண்டவரே, ஒரு பையன் இருக்கிறான், இவனிடத்துல அப்பங்களும் மீன்களும் உண்டு, ஆனாலும் இவ்வளவு பேருக்கு காணுமா தெரியாதுப்பா, ஆனா உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விடுறார். ஏசப்பா என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். போங்க, வருஷம் வரிசையா உட்காருங்க. அங்க என்ன நடந்தது? பெரிய அற்புதம் நடந்தது. அன்பான சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தை நிமித்தமாக அற்புதம் நடக்கும். உங்க குழந்தை நிமித்தமாக என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். அன்னைக்கு அந்த பெற்றோர்களும் அன்னைக்கு அந்த அந்தரையாவும் அந்த குழந்தைகளை அழைத்து வராவிட்டால் என்ன நடந்திருக்காது? ஆசீர்வாதம் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த குழந்தை நிமித்தமாக அற்புதம் என்ன செய்யாது? நடந்திருக்காது. என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? தேடி அழைத்து கண்டுபிடித்து வரும். இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அத்தனை குடும்பத்தின் சார்பாக ஒரு குழந்தையாவது இங்க இருக்கணும். இருந்தாதான் சபைக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், முதுமைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்து ஆசீர்வாதம் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். வருங்காலங்களில வேத வசனம் சொல்கிறபடி முதிர் வயதிலும் விடாமல் காத்துக்கொள்ள நீங்க முதலாவது உங்க பிள்ளைகளுக்கு போதியுங்கள். இரண்டாவது நினைவுபடுத்துங்க. நான் யாரு, நீ யாரு, நீ எப்படி வந்தா நினைவுபடுத்துங்க. மூணாவது அழைத்து வாருங்க, தேடி கண்டுபிடிங்க. நிச்சயம் உங்க குழந்தை, உங்க பிள்ளை என்ன செய்யும்? முதிர் வயதிலும் ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்வான். ஆண்டவர் இயேசுதாமே அன்பான குழந்தைகளையும் அன்பான பெற்றோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய காணிக்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். நம்ம பிள்ளைகளுக்காக நாம ஜெபிப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற சுதந்திரம் வேத வசனத்தில் சொல்லப்படி எனக்காக வளர்த்தது, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எங்க குழந்தைகளை நாங்க நல்வழிப்படுத்த என்ன செய்யணும்? நீங்க சொன்னபடி கருத்தாய் நாங்கள் போதிக்கணும். அப்பா, நீர் யார் என்பதை போதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நினைவுபடுத்த வேண்டும். எங்க பிள்ளைங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை ஆண்டவர் எப்படி எங்களை உயர்த்தினார் என்பதை சொல்லிக் கொடுக்க, நினைவுபடுத்த உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். அழைத்து வர உதவி செய்யும், தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாள் இந்த 3வது வாரத்திலே, அக்டோபர் மாதத்திலே உடைய சமூகத்திலே நீங்க சொல்லுகிற வாக்கின்படி நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அமர்ந்து நீரே தேவன் என்று ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை தந்தீங்கப்பா. வசனங்களின் மூலமாக பேசுனீங்க. பாலர் வாயிலிருந்து துதி உண்டாகும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்கள் குழந்தைகளுடைய வாயிலிருந்து துதி உண்டாக ஆண்டவரே, எங்களுடைய காதுகள் அதை கேட்க, எங்கள் கண்கள் அதை காண உதவி செய்தீங்க. நன்றி தகப்பனே. நாங்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதே போல இந்த இடத்துல, இந்த சபையில் மட்டுமல்ல, இந்த கிராமத்திலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், சுதந்திரங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்து உதவி செய்யப்பா. ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்து உதவி செய்யப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தை முதல் வயதிலும் விடாதிருப்பான். பண்புகள்ல வளரணும், கிறிஸ்தவ ஒழுக்கங்களில வளரணும், கிறிஸ்தவ மதிப்புகளில வளரணும். சொல்லிக் கொடுக்கணும்ப்பா. உதவி செய்யுங்க. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை முன்மாதிரியாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும்பா.
உதவி செய்கிறப்பா. பெற்றோர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவங்க செய்கிற பணிகள், தொழில்கள், விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இருக்கிற பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், சீயோனில் அவனை ஆசீர்வதிக்க என்று சொன்ன ஆண்டவர். அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகள், மனைவி, ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்னீங்களா? அதே போல ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளாக குடும்பங்கள் வாழ்ந்து தழைத்து பெருக உதவி செய்யுங்க. திருச்சபையில் ஐக்கியமாய் இருக்கிற அனைத்து குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்கப்பா. செய்கிற பணி, தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அபிரகாமை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சாலமோனை போல நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாவீதை போல மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஐயா. இந்த சபையில் இருக்கிற அனைத்து சின்ன சிறு குழந்தைகள், இங்கு வருகை தருகின்ற 110 குழந்தைகள், இன்னும் வராமல் இருக்கிற குழந்தைகள், பெற்றோர்கள் அழைத்து வர உதவி செய்யுங்க. சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் தேடி கண்டுபிடித்து வர உதவி செய்யப்பா. இதுல பிள்ளைகள் வளர பெருக உதவி செய்யும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை முன்மாதிரியாக நடத்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகள் வாலிபர்களுக்கு ஆண்டவர் ஏற்படும் ஐயா. சுபஜீவியத்தை கர்த்தர் கட்டளையிடும். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், இப்போதும் கூட எங்களுடைய ஆலயத்திலே பெயர் வாசித்த 2 தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாட்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தும் ஐயா. எங்க சபையில் இருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதிர் வயதிலும் அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக இருக்கிற பெரியவர்கள், பிதாக்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தொற்று காலங்களிலே நோய் தொற்றுகள் எதுவும் எங்கள் பெரியோர்களை அணுகாமல் கர்த்தர் நீர் காத்துக் கொள்ளுங்க. பலகீனப்பட்ட பெரியோர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தும். இன்னும் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இருதயத்திலே பலகீனம் உள்ளவர்கள், சிறுநீரகங்களிலே பலகீனம் உள்ளவர்கள், கை கால்களிலே பலகீனம் உள்ளவர்கள், தலையிலே பலகீனம் உள்ளவர்கள், ஆண்டவரே நீங்க படைச்ச ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்பும் எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதிலே பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். உன்னத ஆவி ஊற்றப்படுத்தும் ஐயா, ஊற்றப்படுத்தும். எங்க கிராமத்தை சார்ந்து வெளியிடங்களில் வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்தும் செய்கிற பணி, தொழில் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யப்பா. இந்த கிராமத்திற்காக ஜெபிக்கிறோம். கிராமத்தில் வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு ஆளுகை செய்யட்டும் ஐயா. அருமையான இந்த சேகரத்தில் பணிகளை செய்கிற அருமையான ஐயா, இங்கு திருப்பணி ஆற்றுகின்ற அருமையான சபை ஊழியர், ஆலய பணியாளர், நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வளாகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அங்கு கற்றுக்கொள்கின்ற அருமையான மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே உடைய சமூகத்தில் இந்த வேளையிலே கண்ணீரோடு வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை தருவார் என்று சொல்லி வந்திருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுது சமாதானத்தோடு நீங்க அனுப்புங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு அந்நாளுக்கு கொடுத்த சமாதானம் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்து அனுப்புங்கப்பா. வாழ்த்துகிறோம் ஐயா. இன்னைக்கு பாலியல் சங்க ஊழியர்களாக, மிஷனரிகளாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்தோம். பரவசப்படுத்த அல்ல, பிள்ளைகளை பக்தி விருத்திக்குள்ளாக நடத்தி இருக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம்.
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மிஷனரி தளங்களுக்காக, படித்தளங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அங்கு சந்திக்கப்படுகிற ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் சந்திக்கப்பா. எங்க மிஷனரிகளுக்கு தேவையான நல்ல சரீர சுக பலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. இன்னும் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. எங்கள் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டும் மாத ஞாயிறிலே கொடுக்கப்படுகிற காணிக்கை எங்கள் ஊழியர்களுடைய ஆண்டவரே ஊதியத்துக்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, இதை அருமையான இந்த திருச்சபை பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. சின்ன சிறு குழந்தைகள் கொடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு 5 அப்பம் 2 மீன். ஆண்டவரே, குழந்தை வந்து கொடுத்தான், நீங்க அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணீங்க. அதே போல இதை முதலாக இந்த இடத்துல இந்த வருடத்தில் பாலனை இது ஆசீர்வாதமாக இருக்க செய்யும். இந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதி. குழந்தைகளை தேவைகளை சந்தித்து எங்களை பலப்படுத்தும். பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடு